ஹாய் உறவுகளே, இந்த பாட்டை கேட்குறப்போ என் மனசு என்கிட்ட இல்லை. அதனால் உங்கள் கூட இந்த பாட்டை நான் ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க சாங்குக்குள்ளே போகலாமா? எனக்குள்ள உன்மூச்சு எதற்கிந்த என் மூச்சு, அட மௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை தொலைந்து விட்டேனே, அடி உன்னுள் வாழவிடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ கேட்கும் சங்கீதம். அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த சாங் இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் என்னோடய இதயமே என்கிட்ட இருக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும் இந்த பாட்டு. ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த சாங் நான் கேட்டிருக்கேன். அப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இன்றைக்கும் எனக்கு இருக்குது இந்த சாங். இன்னும் மெருகு ஏற்றின மாதிரி இருக்குது இந்த பாட்டு. எவ்வளோ அழகான லைன் இல்லைங்க. எனக்குள்ளே உன் மூச்சு எதற்கிந்த என் மூச்சு, அடி மௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. எவ்வளோ அழகான பாட்டு இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் 90 கிட்ஸோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்க சாங் நான் நினைக்கிறேன். அப்புறம் சொல்லுங்கள், இது சேட் சாங் ஆக்சுவலாக, அப்படி இல்லைன்னா இல்லைங்க லவ் சாங் தான் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கை இன்றைக்கும் அன்றைக்கி மாதிரியே கேட்டுட்ருக்கீங்களா? இல்லைங்க, காலம் மாற சாங்ஸ் நிறைய மாறிட்டே போயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இல்லை என்ன மாதிரி இன்றைக்கும் இந்த சாங்கை அல்டிமேட்டுங்க, மாசுங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படி தாங்க சொல்லுவேன். நம்பர் எத்தனை கொடுப்பேன்னா, நான் நம்பர் 2 நம்பர் 1 கூட கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய சாங்ஸ் இருக்குது லிஸ்ட்டில். ஏன்னா நான் எப்பயும் சொல்கிறது தான், எனக்கு சாங்ஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அது எல்லா சாங்குமே கேட்பேன். ஒரு சில சாங்கை தவிர மற்றபடி 99% நான் சாங்ஸை நான் விரும்புவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் கரெக்டாக பாட மாட்டேன். அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்க தானே செய்யும். மிஸ்டேக் இல்லாமல் யார் இருப்பாங்க? அதுலேயும் சுமி சொல்லவே வேணாம். 2 லைன் தான் மிஸ்டேக் இல்லாமல் அதுவே மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். ஸோ வாட்டவர், நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சாங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் இந்த பாட்டு எப்பயுமே ஒரு இடத்துல பிடிச்சிருக்கு. ஸோ நிறைய சாங் இருக்குங்க. இதே மாதிரி லிஸ்ட்டில் நிறைய சாங் வச்சுருக்கேன். பட் இப்போது நான் ஷார்ட்ஸ் போட்டேன்னா, ஸோ எனக்கு இந்த சாங் ரிப்பீட்டாக 2 வாட்டி கேட்ட உடனே எனக்கு அந்த ஷார்ட்ஸை விட எனக்கு அடுத்த செகண்டே உங்கள் ஞாபகம் வந்துருச்சு. முதல்ல நம்ம ஆடியன்ஸ்க்கு போயிட்டு இந்த சாங்கை கொடுத்துட்டு இதை பற்றி 2 லைனை பேசிட்டு தான் நம்ம அடுத்த வேலையே பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் கையோடு நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசணும்னு சொல்லிவிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டை இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணது. ஐம் ஸோ ஹாப்பி. அதை தான் நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்குள்ளே நிறைய கவலைகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நான் போடுற பதிவுனாலேயோ இல்லை நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்னாலேயோ லைக்னாலேயோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த பதிவு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது வரைக்கும் உங்களோட ஆதரவு, உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்னும் உங்களோட ஆதரவே சப்போர்ட்டு எனக்கு கொடுப்பீங்க. நான் நம்பி கண்டிப்பாக இன்னும் என்னோடய பயணத்தை நான் அதிகமாக நான் தொடருவேன். ஸோ இனிதே துவங்கட்டும் நான் நினைக்கிறேன். இனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் டாட்டா பாய் பாய். எல்லோரும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருப்பேன். கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் டாட்டா பாய் பாய். வரட்டா. ஹாய், லவ் யூ.